நான் ஒரு ஹிந்து அல்ல, நான் ஒரு முஸ்லிமும் அல்ல, நான் ஒரு சீக்கியனும் அல்ல, நான் ஒரு கிறித்துவனும் அல்ல. முதலாவதாக நான் ஒரு மனிதன். ஏனென்றால் நான் இறந்த பிறகு எந்த மதத்திற்கும் அல்ல, என்னை படைத்த கடவுளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரகாண்ட் கோட்வாரைச் சேர்ந்த 46 வயதான ஜிம் உரிமையாளர் தீபக் குமார் கூறியிருக்கிறார். சங் பரிவார அமைப்பினரான பஜ்ரங் தள் குண்டர்களில் துன்புறுத்தலிலிருந்து ஒரு முஸ்லிம் கடைக்காரரை பாதுகாக்க எடுத்த அந்த முயற்சியிலிருந்து அவரது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டே இருக்கு. கடுமையான மிரட்டல் இருந்த போதிலும் தனது முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்று அவர் தெளிவாக கூறிவிட்டார். தீபக்கை ஹீரோவாக மாற்றிய இந்த சம்பவம் நமது நாட்டின் குடியரசு தினமான ஜனவரி 26 அன்று தொடங்கியது. அவர் ஒரு நண்பரின் கடையில் பேசிக்கொண்டிருந்த போது கோட்வாரில் பல தசாப்தங்களாக சிறு வணிகம் நடத்தி வரும் முஸ்லிம் கடைக்காரரான 70 வயது வக்கீல் அகமதுவை சுற்றி காவி உடை அணிந்த ஒரு கும்பல் இருப்பதை கண்டார். பாபா ஸ்கூல் ட்ரெஸ் என்ற அந்த கடையின் பெயரை மாற்ற சொல்லி அந்த நபர்கள் கூச்சலிட்டு அந்த முதியவரை மிரட்டி கொண்டிருப்பதை பார்த்தார். பாபா என்ற வார்த்தையை இந்துக்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், நீ ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு பாபா என கடைக்கு பெயர் வைத்திருப்பாயா, எனவே இந்த பெயரை உடனடியாக நீ மாற்ற வேண்டும், ஏற்கனவே எச்சரித்தும் நீ மாற்றாமல் இருக்கிறாய் என்று சொல்லி கத்தி கொண்டிருப்பதை பார்த்த தீபக் உடனே இந்த பிரச்சனையில் தலையிடுகிறார். அந்த கும்பலை நெஞ்சுரத்தோடு அந்த அப்பாவி முஸ்லிம் முதியவருக்காக எதிர்கொண்டு அவர்களிடம் கடும் வாக்குவாதம் செய்கிறார். கடை 30 ஆண்டுகள் பழமையானது, நீங்கள் பெயரை மாற்றச் சொன்னால் மாற்ற வேண்டுமா, பெயரை மாற்ற சொல்ல நீங்கள் யார், உங்களுக்கு என்ன உரிமை என்று கேட்டு நீங்கள் பெயரெல்லாம் மாற்றாதீங்க பாபா என்று நியாயத்தின் பக்கம் நின்று அவர்களிடம் வாக்குவாதம் செய்கிறார். உடனே அந்த வன்முறை கும்பல், இவ்வளவு வக்காலத்து வாங்குறிய, உன் பெயர் என்ன என்று கேட்க சற்றும் யோசிக்காமல் உரத்த குரலில் முகம்மது தீபக் என்று தயங்காமல் கூறி பஜ்ரங் கூட்டத்தினர் முகத்தில் கரியை பூசியிருக்கிறார். அவர் முகம்மது தீபக் என்று தன்னை குறிப்பிட காரணம் நமது நாட்டின் வெறுப்பு அல்ல, அன்பும் பாசமும் தேவை. நீங்கள் நினைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் வெறுப்பை பரப்பலாம், அதை தடுக்கவே முடியாது. ஆனால் அன்பை பரப்புவதுதான் இன்றைக்கு மிகவும் முக்கியம். எனவே நான் அன்பை பரப்புவன் என்று அவர் இதற்கு விளக்கமும் அளித்திருக்கிறார். ஆனால் இந்த செயலுக்காக தீபக் கொடுத்து கொண்டிருக்கும் விலை என்பது மிக மிக அதிகம். நேரடியாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் அவரது உயிருக்கு வெளிப்படையாக கைமுறுட்டல் விடப்பட்டு வருது. அவரது வீட்டுக்கு எதிரேயும் ஜிம்முக்கு எதிரேயும் கும்பலாக கூடி கீழ்த்தரமாக வெற்று கூச்சலிட்டு வருகிறார்கள் சங்கிகள். பஜ்ரங் தள் குண்டர்களை கைது செய்து அடக்க வேண்டிய அம்மாநில காவல்துறை அநியாயத்தை தட்டி கேட்ட தீபக் மீதே கொலை மிரட்டல், திருட்டு போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகளின் பேரில் பொய் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தீபக்கின் இன்ஸ்டாகிராம், எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதள கணக்குகள் சங்கிகளின் கீழ்த்தரமான வார்த்தைகளால் நிரம்பி வழியுது. இத்தனை இன்னல்களையும் சந்தித்த பிறகும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக நிற்கிறார் தீபக் குமார். அவருக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் முன்னணி நடிகர் ஷாருக் கான் உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது ஆதரவான கருத்தை தெரிவித்து வருகிறார்கள். நமது நாட்டிற்கு இத்தகைய நெஞ்சுரம் கொண்ட முகமது தீபக்கில் தான் இன்றைய கட்டாய தேவை. உண்மை கதாநாயகனாக விளங்கும் முகம்மது தீபக்கிற்கு நாமும் ஒரு ராயல் சல்யூட்டை அடிப்போம். நன்றி.